அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. நம்ம இன்னைக்கு பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனிக்கிழமை பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம்? நான் சனிக்கிழமை பிறந்துட்டே எனக்கு நேரமே சரியில்லையே அப்படின்னு சோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கட்டாயம் இருக்கும். அதாவது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்து எவ்வளோ பெரிய கெட்ட நேரத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற முடியும். ஒரே அடியாக முன்னேறிடலாம், பெருசாகிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. வழிபாடுகளாக இருந்தாலும் ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டிங்கன்னா பெரிய முன்னேற்றம்லாம் ஆக முடியாது. தொடர்ந்து வழிபாடுகளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்குன்னா காசு பணத்தில் பெருசாக செய்ய வேண்டாம், சிம்பிளாக செய்யுங்க. தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க, அப்போ தான் பலன் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்கறது சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் என்ன வழிபாடுகள் செய்யலாம், வாழ்க்கையில் முன்னேற்றம் வெற்றி அடையணும்னா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யணும். அதேமாரி ஆஞ்சநேயர் வழிபாடு. காவல் தெய்வத்தில் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யணும். அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. அப்படி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய முடியலையா, காவல் தெய்வம்னா என்ன, முனியப்பன், கருப்பசாமி, இந்த மாதிரி காவல் தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். முதல்ல எந்திரிச்சோன்னா முனியப்பனையும் கருப்பசாமிக்கெல்லாம் போய் பூ வாங்கி போட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்கல். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். தெய்வத்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும். சகல காரியமும் வெற்றியடையும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். உங்களுக்கு பல தடைகள் நீங்கும். இதை செய்து பாருங்கள். சனிக்கிழமையில் பிறந்தவர் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் நட்சத்திரம் சரியில்லை, ராசி சரியில்லை என்று கவலைப்பட வேண்டாம். இதை எளிமையாக இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் காணலாம். மாற்றம் பெற்று செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் வாழுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.